திருச்செந்தூர் முருகர் கோயிலில் நிறையா மாடுகள் அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் என் லைஃப்பில் முறையாக சாப்பிட்ட மாட்டுக்கறி அந்த கோயிலில் உள்ளது தான். திருச்செந்தூர் முருகர் கோயிலில் சுற்றிட்டு திரியிற இந்த மாடுகள்லாம் எங்கே இருந்து வருது, அது கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாடுகள் எல்லாமே கோவிலுக்கு நேர்ந்து விட்ட மாடுகள் தான். அதாவது மக்கள் வந்து ஒரு வேண்டுதலாக வச்சுட்டு நேர்த்திக்கிட்டனா அந்த கோவிலில் வந்து மாடை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ எங்கள் வீட்டிலேயே நிறையா ஒரு 4 டு 5 மாடு வரைக்கும் இந்த மாதிரி கோவிலில் விட்டுருக்குறோம். அதுலேயும் பெரும்பாலும் இந்த காலக்கண்ணுலாம் போட்டுச்சு அப்படின்னா சொல்லவே வேண்டாம். போட்டு கொஞ்ச நாள்லேயே கண்டிப்பாக வந்து அதை கோயிலில் விட்டுட்டு போயிடுவாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த காலக்கண்ணை அவங்களால இற போட்டு வளர்க்க முடியாது. அதுபோக அது வந்து விலைக்கும் போகாது. அடி மாட்டுக்கு கொடுக்கவும் மனசு வராது. பாவம் பார்த்து வேறு என்ன செய்யறதுன்னு வேறு வழியே தெரியாமல் வந்து அதை கோயிலில் நேர்த்திக்கிட்டனா நேர்ந்து விட்டுட்டு போயிடுவாங்க. பசுமாட்டு கண்ணுலாம் வருது அப்படின்னா அது வந்து ஒரு வேண்டுதலாக வச்சுருப்பாங்க. இப்போ தாய் பசு வந்து ஒரு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது. ஒரு வீட்டில் ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தில் பசுமாடு வந்து அதுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஒருவேளை நல்லா இருக்கிற பசுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கே ஒரு பீட்டை பிடிச்ச மாதிரி. அதனால் பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது, சாகிற மாதிரி இருக்குதுன்னா அவங்க வந்து ஒரு வேண்டுதலாக வச்சுருவாங்க. இந்த மாடு சரியாச்சு அப்படின்னா இதோட குட்டியை நான் வந்து கோயிலில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதலாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அது அதுக்கு அடுத்து குட்டி போடுறது, ஒருவேளை பசுங்கண்ணாக இருக்கட்டும் இல்லை காலக்கண்ணாக இருக்கட்டும், அந்த மாதிரி குட்டி போடுறதை வந்து கரெக்டாக கோயிலில் வந்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு சில பசுங்கன்னும் வரும். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி மாட்டையே வந்து வேண்டுதலாக விட்டுட்டு போயிடுவாங்க. பெரிய மாடாக இருக்கட்டுமே, அது வந்து ஒரு வேளை உடம்பு சரியில்லாமல் இருக்குது, வேறு ஏதாவது ஒரு நிறைய ரீசனால இந்த மாதிரி பக்தர்கள் ஏதாவது ஒரு வேண்டுதலாக வச்சு கோயிலில் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி கோயிலில் வேண்டுதலுக்காக வச்சு விடுற மாடுகள் சுற்றிட்டு திரியிற அங்கங்கே சுற்றிட்டு திரியிற மாடுகளை ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து முன்னாடி, இப்போ அப்படி இருக்குதான்னு தெரியல, முன்னாடி காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து இந்த குத்தகைக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துருவாங்க. அந்த கோயிலுக்கு வர்ற அந்த நேர்த்திக்கடன் வேண்டுதலுக்கு இருக்கிற மாடு எல்லாமே அவங்களுக்கு தான் சொந்தம். குத்தகைக்கு எடுத்தவங்களுக்கு அவங்க வந்து முழுசாக அவங்க அந்த மாடை என்னன்னாலும் செய்யலாம், வாங்கி விற்கலாம். அது வர்ற மாட்டை வந்து அவங்க அடித்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து வேறு ஏதாவது அங்கே அப்படியே பால் கறந்து அதிலே விற்கனா கூட விற்கலாம். அந்த மாதிரி அவங்க வந்து என்னன்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க குத்தகைக்கு எடுத்துருப்பாங்க இந்த மாடுகளை. அந்த மாதிரி நான் ஐடிஐ படிக்கும்போது முறையாக என் கூட ஒருத்தர் படித்த ஒரு நண்பரோட ஃபேமிலியிலேருந்து அவங்க அப்பா அம்மா தான் வந்து இது குத்தகைக்கு எடுத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் முக்கால்வாசி நாள் டிஃபனில் அந்த மாட்டுக்கறியை தான் எடுத்துகிட்டு வருவார். அப்படி சாப்பிட்டு நாங்கள் பழகினது தான். ஆனால் அதுக்கப்புறமா முத்தாரம்மனை வழிபடுறதுனால நான் வந்து அதை டோட்டலாக நிறுத்திட்டேன். அவங்க அடிக்கடி இந்த மாதிரி மாடை அடித்து அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டு, அதுபோக இந்த மாதிரி தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொடுக்குறது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. அது வந்து அந்த காலத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு. இப்போ அங்கே அந்த கோயிலில் எப்படி இருக்குது, என்ன நடைமுறை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இதை பற்றி.